நீங்கள் இன்னும் ராடெக் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா லீஃபோட ப்ளூடூத் ஹெட்செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதாவது இதுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு லீஃபோட ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கிளிப்பு வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கும்போதே ஒரு கேஸோடு கொடுத்துறாங்க, லெதர் கேஸ். இது பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கூட வேறு என்ன இருக்குன்னா, ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் இருக்குது. மொத்தமாக இந்த கேஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் தான் இருக்குது. ஒரு இயர்பட்ஸ் ஒரு 3 செட் இருக்குது. அதுக்கப்புறம் அது கிளிப்பு ஒரு 2 செட்ஸ் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட்டில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் 4.1 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம 30 மீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அந்த ப்ளூடூத்தை வெளியே எடுத்துகிட்டு டிவைஸை வெளியே எடுத்துக்கிட்டாலும் அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் குவால்காம் CSR 8365 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி ரொம்ப ஸ்டேபிளாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆடியோஸ் வந்து. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்வெட் ப்ரூஃப், அதை வந்து ஸ்போர்ட்ஸ் வியர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, IPv4ன்ற மாடல்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பேஸும் நல்லா சவுண்ட் சூப்பராக இருக்குது. பேஸ் ரொம்ப விரும்புகிற ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நல்லா யூஸ் பண்ணலாம். அது ப்ளூடூத் தான் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ளூடூத் ஹெட்செட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு மொத்தம் கொடுக்கும்போது 8 hours சார்ஜிங் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் 300 hours ஸ்டாண்ட் பை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் செக் பண்ணதில் வந்துட்டு 6 hours தான் பாட்டு கேட்க முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டாண்ட் பை பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 300 ஹவர்ஸ்லாம் நிற்கலை. எப்படி ஒரு 250 hours தான் நின்றுருக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா. அது மட்டும் இல்லாமல் இது வரும்போதே மொத்தம் 2 வேரியன்ட் கலரில் வருது. ஒரு பியூர் பிளாக் கலரில் வருது. அதுக்கப்புறமேட்டு இல்லாமல் இன்னொரு வந்துட்டு இந்த ப்ளூ அண்ட் பிளாக் மேட் ஃபினிஷில் வருது. நீங்கள் யாராவது ப்ளூடூத் ஹெட்செட் வாங்குறதா இருந்தீங்கன்னா, அதுவும் ஒரு நல்ல பேஸ் எஃபெக்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹெட்செட்டாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்குள்ளாரையும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.